ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் மேன்ஸ் ரிவ்யூ. நிதிஷ்குமார். இன்றைக்கி நம்ம விஜய் டிவியில் அப்கமிங்கில் எண்டாக போகிற சீரியல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பனிவையும் மலர்வனம் எண்டாக போகுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது டிஆர்பி ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி ஹைக்காக இருக்கணும், அதை தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ பனிவையும் மலர்வனம் டிஆர்பி ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அது எண்டாகிறதுக்கு ஹைக்லி சான்ஸ் இருக்குது. அதாவது ஒரு 75% சான்ஸ் இருக்குது அது முடிகிறதுக்கு. ஏன்னா அப்கமிங்கில் நிறையா நியூ சீரியல்ஸ் வருது. ஸோ அதனால் பனிவையும் மலர்வனம் கன்ஃபார்ம் எண்டாகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வீட்டுக்கு வீடு வாசப்படி எண்டாக போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு ஆகிடுச்சு. 100% எண்டு தான் ஆக போகுது. ஏன்னா டிஆர்பி ரொம்ப 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 லோவாக இருக்குது. அதேமாரி அந்த ஹீரோ நியூ சீரியல் சிந்து பைரவி பண்ணுறாரு. ஸோ அதனால் வீட்டுக்கு வீடு வாசப்படி கண்டிப்பாக எண்டாகும். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது. ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படி ஃபேன்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப சேட் நியூஸ் தான். ஆனால் திரவியம் ஃபேன்ஸுக்கு ஹாப்பி நியூஸ். ஏன்னா சிந்து பைரவி நியூஸ் ஸ்டில் கம்மிங் ஜோன். ஸோ ஹாப்பியாக இருங்க திரவியம் ஃபேன்ஸ். அண்ட் பாக்கியலக்ஷ்மி எண்டாகுமா ஆகாது, அதுதான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. கன்ஃபார்ம் எண்டாகும். அப்படி இல்லைனா சீசன் 2 வரத்துக்கு ஹைக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஹிட்டான எல்லா சீரியலுமே சீசன் 2 வந்திருக்கு. ஸோ பாக்கியலக்ஷ்மியும் வரத்துக்கு ஹைக்கு சான்ஸ் இருக்குது. பட் எண்டாக 75% சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிஎல் எண்டாகுதா இல்லை சீசன் 2 கொண்டு வராங்களா இல்லை அதர்வைஸ் டைம் சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஸோ இந்த 3 சீரியலும் விஜய் டிவியில் எண்டாக ஹைக்லி சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறையா பேர் பார்க்குறீங்க, பட் லைக் மட்டும் பண்ண மாட்டேறீங்க. ஸோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.